கோவை மாநகராட்சியின் 27வது வார்டில் இன்று ஜனவரி 13ஆம் தேதி நகர்ப்புற தூய்மை மற்றும் சுகாதார பணிகள் குறித்த விரிவான ஆய்வு நடைபெற்றது. வார்டு கவுன்சிலர் அம்பிகா தனபால் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வில் 3 முக்கிய பகுதிகளில் தூய்மை பணிகள் ஆய்வு செய்யப்பட்டன. முதல்கட்டமாக பீளமேடு டிஸ்பென்சி ரோடு, பவுண்ட் ரோடு பகுதியில் தினசரி குப்பை சேகரிப்பு பணிகள் ஆய்வு செய்யப்பட்டன. பேட்டரி ஆட்டோ மூலம் நடைபெறும் குப்பை சேகரிப்பு முறையான நேரத்தில் நடைபெறுகிறதா என்பதை கவுன்சிலர் நேரடியாக கண்காணித்தார். அப்போது பொதுமக்களிடம் குப்பைகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரித்து வழங்க வேண்டும் என்ற விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. அடுத்த கட்டமாக பீளமேடு பெருமாள் கோவில் வீதி பகுதியில் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இப்பகுதியில் கொசு புழுக்கள் கண்டறியப்பட்டு உடனடியாக அகற்றப்பட்டன. மேலும் நோய் பரவலை தடுக்க ப்ளீச்சிங் பவுடர் தெளிக்கப்பட்டதுடன் தண்ணீர் தேங்கும் இடங்களில் அபேட் மருந்து ஊற்றப்பட்டது. மூன்றாவதாக பீளமேடு ஆவாரம்பாளையம் பிரதான சாலையில் அமைந்துள்ள PSG தொடக்கப்பள்ளி அருகே சாலையோர தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. சாலை ஓரங்களில் குவிந்திருந்த குப்பைகளை முழுமையாக அகற்ற தூய்மை பணியாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டது. அனைத்து பணிகளின் போதும் வார்டு சூப்பர்வைசர் சண்முக சுந்தரம் உடனிருந்து பணிகளை ஒருங்கிணைத்தார். பொது சுகாதாரத்தில் எந்த சமரசமும் கூடாது. குப்பை சேகரிப்பு முதல் டெங்கு தடுப்பு வரை அனைத்து பணிகளும் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என கவுன்சிலர் அம்பிகா தனபால் தெரிவித்தார்.